விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது? ஏன்னா காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுதுன்னா, ஜனநாயகனை ஒரு மையமாக வைத்துக்கொண்டு பாஜக இது மாதிரி தடை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. ஒரு பக்கம் ஜனநாயகனுக்கு ஆதரவும் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் பாஜக மேல ஒரு பிளேமும் வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் எதுவுமே பேசாம அமைதி காத்துட்டே இருக்கிறார். தன்னுடைய பிரச்சனை கூட ஒரு பேசாம இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்குது. தன்னுடைய பிரச்சனைக்காக தானே பேசக்கூடாதுன்றது ஒரு நல்ல பண்பாடு தான். அதாவது ராகுல் காந்தி 2 நாளுக்கு 3 நாள் கழித்து இன்றைக்கி தான் ட்வீட் போட்டிருக்காரு. நான் அதை ஒரு பெரிய அரசியலாக பார்க்கல. ஆனால் மெர்சல் படத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அவர் போட்டிருக்காரு விஜய் படத்துக்கு. அப்போவும் மோடியை அவர்கள் விமர்சனம் பண்ணி தான் போட்டிருக்காரு. ஸோ இது ஒரு பொதுவாக பிஜேபி பல இடங்களில் செய்கிற அந்த எதேச்சதிகார போக்கு, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான போக்கை காங்கிரஸ் கட்சி அது யாராக இருந்தாலும் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அவங்க கூட்டணியிலே இல்லாதவராக இருந்தாலும் அதுக்காக போய் நிற்கிறதுன்றது அவங்களுடைய ஒரு வாடிக்கையான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இந்தியா பூரா. அதனால் விஜய்க்காக அவர் குரல் கொடுத்திருப்பது என்பது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து வந்திருக்கு. அவரை நிர்பந்தம் பண்ணுறாங்க ஒரு நடிகரை. நடிகர் மட்டுமல்ல, ராகுல் காந்திக்கு ஒரு நண்பரும் கூட. நீங்கள் இப்போ நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா, கரூர் அந்த துயர சம்பவம் நடந்த பிறகு வெளிநாட்டில் இருந்த ராகுல் காந்தி விஜயை அழைத்து பேசி ஆறுதல் சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் என்னை பொறுத்தவரையில் இதில் பெரிய அரசியல் இருக்கிறதா தெரில. காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் எப்போதுமே இது மாதிரி விஷயங்களில் தலையிடுவார். அது போன்ற ஒரு தலையீடாகத்தான் நான் பார்க்கிறேன். அது இல்லை சார், இதில் இப்போ இன்னைக்கு ராகுல் காந்தி தமிழகம் வந்திருக்கக்கூடிய சூழலில் இது மாதிரி ஒரு ட்வீட்டை போடுறாங்க. 18ஆம் தேதி அடுத்து அவங்களுடைய ஒரு மீட்டிங் நடக்க போகுது. இப்போ இந்த சூழலில் இந்த மீட்டிங் ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய ஒரு டிமாண்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோணாதா? ஏன்னா ராகுல் காந்திக்கு நல்லாவே தெரியும் தமிழகத்தில் அவங்க ஆல்ரெடி ஒரு பைண்டிங்கில் இருக்கிறாங்கங்கிறது தெரியும். அப்போ இது போன ஒரு ட்வீட்டை போட்டால் அது ஏதோ ஒரு மெசேஜை சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சிக்க முடியாதா? அதாவது இவ்வளோ நாளாக பல எம்பிக்கள் பேசுனாங்க, பல மாநில தலைவர்கள் பேசுனாங்க. ஆனால் ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன் கார்கேவோ ஓப்பனாக எதுவுமே பேசலைங்க. அது காரணம் அவங்க இதில் தலையிட்டு அகில இந்திய கட்சியினுடைய நிலை இதுதான் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ண விரும்பலைங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய்க்கு நீண்ட நாளாகவே காங்கிரஸ் தன்னோடு கூட்டணி சேரணும் அப்படின்றது அவருக்கு விருப்பம் இருக்குங்க. அது விஜய்க்கா காங்கிரஸுக்கா? விஜய்க்கு தாங்க விருப்பம் இருக்குது. விஜய்க்கு காங்கிரஸ் நம்ம கூட கூட்டணி வரணும் விருப்பம் வரணும். ஏன்னா அவருக்கு தான் தேவை இருக்குங்க. அவருக்கு தான் இப்போ தேர்தலில் வெற்றி பெறணும், அந்த மாதிரி தேவைகள் இருக்குது. காங்கிரஸுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லைங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரும் பகுதி, நான் 50-50 கூட சொல்ல மாட்டேன், பெரும் பகுதி இன்க்ளூடிங் செல்வ பெருந்தகை, அதாவது செல்வ பெருந்தகை, சிதம்பரம் போன்றவர்களெல்லாம் ஒரு லாங் லாஸ்டிங்காக ஒரு அலையாக இருக்கிற திமுகவை விட்டுட்டு நம்ம போக வேண்டாம், அவங்க முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் பேசி இங்கேயே இருந்துக்குவோம் அப்படின்ற நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி எதில் தெளிவாக இருக்காங்கன்னா, இன்க்ளூடிங் செல்வ பெருந்தகை. அதாவது நேற்று பெரியசாமி, பெரியசாமி டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி திமுகவது ஒரு சீனியர் மினிஸ்டர், அவர் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அது திமுகவின் கருத்தாக தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அந்த கருத்தை அது அவருடைய தனிப்பட்ட பர்சனல் ஒப்பீனியனு, அதை அவர் சொல்கிறத நாங்கள் கேட்க வேண்டியதில்லை. அதை முதல்வரும் ராகுல் காந்தியும் சேர்ந்து சொல்லணும். எதை சொல்கிறாரு? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை முடிவு பண்ணோன்றதில் செல்வ பெருந்தகையும் இருக்கார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் சிவப்பிரியன் சார் கரெக்டாக சொன்னார். அதாவது காங்கிரஸில் இன்றைக்கி ஒரு சிந்தனை இருக்குதுன்னா அது என்னன்னா, திமுகவை உடனே டிச் பண்ணிவிட்டு ஓடிடணும், வெளியே போயிடணும் அப்படின்ற சிந்தனை இல்லை. மாறாக திமுக சில விஷயங்களை விட்டு கொடுத்தால், தங்கள் கேட்கிற சில கோரிக்கைகளை நிறைவேற்றினா இதிலேயே தொடரலான்னு தான் எல்லாருமே அதில் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் திமுக அதை ஏற்றுக்காது. திமுக காங்கிரஸ் கட்சியின் 2 பிரதான கோரிக்கைகள், அதாவது 39 நாடாளுமன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க சார். அதாவது திரு பெரியசாமி மென்ஷன் பண்ணி சொன்னீங்க, சோ இஸ் த கேஸ் வித் ராகுல் காந்தி. அதை நம்ம அப்படி பார்க்க வேண்டியது இல்லையா? ராகுல் காந்தி அவர்கள் சொன்னால்
அது வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்க முடியாதா? அது காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடை எடுக்க முடியாதா? ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு? இது வந்து ஜனநாயகன் படத்தை தடுக்கக்கூடிய முயற்சி, தமிழ் கலாச்சாரத்தின் மீது தாக்குதல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. திரு மோடி அவர்களே மக்களின் குரலை ஒடுக்குவதை நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்றாரு. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஜனநாயகத்தை படத்தை தடுக்கும் முயற்சி அப்படின்னு ஐபிக்கு அந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸா போடுறாரு. இந்த படத்தை திரு மோடி அவர்கள் தடுக்க பார்க்கிறாருங்க மென்ஷன் குறிப்பிடுறாரு. ஆமா, அதுல வந்து அவர் இஸ் எக்ஸ்டெண்டிங் சப்போர்ட் ஃபார் தட் ஃபில்ம் மேக்கர். சென்சார் போர்டு பண்றது தப்பு, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு இதுவாக தான் பார்க்குறாரு. அதில் அரசியல் இருக்கிறதா சொல்லிய இவர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாலே பல ஆண்டுகளுக்கு முன்பே மெர்சலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது தலையிட்டாரு. அதனால இதை நம்ம பாலிடிக்ஸாகவே பார்க்க வேணாம். ராகுல் காந்தி அடுத்த லைன் மென்ஷன் பண்றாரு சார், தமிழக மக்களின் குரலை ஒடுக்குவதில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு லோக்சபால அவர் பேசின பேச்சு, அவர் அதை தான் இங்கேயும் மென்ஷன் பண்றாரு. அப்புறம் அதுல அரசியல் இல்லையே நம்ம தள்ளிட்டு போறது எப்படி? அரசியல் கூட்டணி அரசியல் கணக்கு இதில் இல்லை. அவருடைய ஜென்ரல் ஃபார்முலேஷன் ஒன்று இருக்குது. பாஜக என்பது ஒரு பிராந்திய உணர்வுகளை, தமிழ் மொழி, தென்னிந்தியா இவங்கள மாநில உரிமைகளை எல்லாம் அதை பற்றி அக்கறைப்படாமல் ஓவர் சென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு அதனால தான் அவர் பார்லிமெண்ட்டில் பேசினார். மாநிலங்களின் ஒரு ஒன்றிணைப்பு தான் இந்தியா என்றது அது கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது தான் அவர் சொன்னாருங்க. அதுவே வந்து பெரிய பிரச்சனை பண்ணாங்க பாஜக அங்கே, இதெல்லாம் இப்படி எப்படி சொல்லாமான்னு. அதான் உண்மை. அதாவது எல்லா மாநிலங்களினுடைய ஒரு ஒன்றியம்தான், ஒன்றிய அரசுன்னு இப்போ சொன்னால் கோபம் வருது. அது உண்மைதான். அது அதனால திடீர்னு சொல்லுகின்றனால அவங்களுக்கு அது ஒன்றும் இல்லை. நம்ம மத்திய அரசுன்னு சொன்னோம், மைய அரசுன்றாங்க, சில பேர் நடுவண் அரசுன்றாங்க. இட் இஸ் மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான். அதனால யூனியன் ஆஃப் இந்தியா என்பதை ஒன்றியங்களின் சங்கமம், ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதுல அதில் இன்னும் எனக்கு ஒன்றும் பேட் பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரியோ அல்ல தவறான உள்ளர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ராகுல் காந்தி அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து விஜய்க்கு நான் சொன்னேன், விஜய் அவருடைய நண்பரும் கூட. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் பார்க்கல. கூட்டணி அரசியல் கணக்குகள்லாம் அதில் இல்லைங்க. அவர் சிவப்பிரிய சார் சொன்ன மாதிரி 18-19 2 நாட்கள் தனியாக டெல்லிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களையும், திமுகவோட கூட்டணியில் இருக்கணுன்றவங்க, திமுக விட்டு வெளியே வந்து தாவேக்காவோட போனோன்றவங்க எல்லாரையும் வச்சு பேச போகிறாங்க. அநேகமாக அந்த கூட்டத்தில் இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு தீர்வுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எனி கேஸ் ஜனவரி 31க்கு மேலே இழுக்க முடியாதுங்க. அதோட அது ஒரு டெட்லைன் வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆமா, ஏன்னா தேர்தல் தேதி ஏப்ரல் 10 இருக்கலாம்ன்ற மாதிரி வர. இன்னொரு ஆஸ்பெக்டோட உங்ககிட்ட நான் கேட்கணும் விரும்பினது என்னன்னா, இப்போ நம்ம முதல் சுற்றுல மற்ற விருந்தினர்கிட்ட நான் கேட்டது சிபிஐ விசாரணையை பற்றியும் திரு செல்வ பிறந்தகை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கேன். விஜய் அவர்கள்ட்ட சிபிஐ விசாரணை பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் இங்கே பண்ணியிருக்க முடியாதா, கரூர்லேயே வச்சு பண்ணியிருக்கலாம், நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஆள் அனுப்பிச்சு கூட பண்ணியிருந்திருக்கலாமே, இது எதுக்கு அங்கே டெல்லியில் கூட்டு போய் அவரை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில கேள்விகளை வச்சிருக்கிறாரு. ரெண்டையும் ஒரு சேர நகர்த்துறாங்க, காய் நகர்த்துறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, நான் வந்து அந்த கருத்தில் உடன்படலைங்க. ஏன்னா சிபிஐ வழக்கு என்பது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் கண்காணிப்பில் நடக்கிறது. இது வந்து விஜய் கேட்டுக்கொண்டது, விஜய் கட்சி உச்சநீதிமன்றத்தில் போய் கோரி பெற்றது. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை தான் தவறு இழைத்திருக்குதுன்னு அவங்க நிலைப்பாடு. தமிழ்நாடு காவல்துறையே அதை விசாரித்தால் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது, விசாரணை நடுநிலையாக நடக்காது என்ற வாதத்தை, இவர்கள் வைத்த வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்று அந்த அடிப்படையில் தான் அதை ஒரு காக்டெயில் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் விஜய் வந்து சிபிஐயை கேட்கல, விஜய் சார்பாக ஆதவ் அர்ஜுனா தான் பெட்டிஷனர், அவங்க ஒன்றும் சிபிஐ கேட்கல. ஆனால் அவங்க கேட்டதுன்னா கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி தலைமையில் நடக்கணும்னாங்க. பட்டு வேறு 4 பேர் சிபிஐ வேணும்னு கேட்டாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் இன் இட்ஸ் ஓன் விஸ்டம் ரெண்டையும் காக்டெயில் பண்ணி சிபிஐ விசாரிக்கும். ஆனால் அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மூவர் கமிட்டி, அந்த கமிட்டிக்கு ரிட்டையர்ட் ஜட்ஜின்னு சொன்னார். ஸோ அதில் வந்து பாஜக பாலிடிக்ஸ் பண்ணுதுன்றதை நான் ஏத்துக்கல, அது உடன்பாடு இல்லை. ஆனா ஜனநாயகன் விஷயத்துல ஐசோலேட்டட் இல்ல, நார்மல் ப்ரொசீஜர் தான், ப்ராசஸ் நடக்குது. அதுல போய் எல்லாத்துலயும் நம்ம வந்து பாலிடிக்ஸ் பேச முடியாது. இல்ல அப்படி இல்ல, நம்ம வந்து இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம எந்தெந்த நேரத்துல பேசப்படுது, எந்தெந்த நேரத்துல யார் பேசுறாங்கங்கறத பொறுத்து அது வந்து இம்பார்ட்டன்ஸா பாலிடிக்ஸா இல்லையாங்கறத பத்தி அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது. ஜனநாயகன் விஷயத்துல சென்சார் போர்டு நடந்துக்கிறது,
அதனுடைய சர்டிஃபிகேட் கொடுக்காம டிலே பண்ணுறது, இதில் பியூர் பாலிடிக்ஸ் இருக்குங்க. அதாவது வந்து விஜயை வந்து பாஜகவோ அதிமுகவோ அவருடைய உதவி இவங்களுக்கு தேவை, கூட்டணிக்கு அவர் வரணும், அதாவது திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்கிறதுக்கு அவர் உதவி பண்ணணும்னு சின்சியராக அவங்க விரும்பினாங்க. அவர் அழைத்தார்கள், இன்டைரக்டாக டைரக்டாக. தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரனே எத்தனை வாட்டி சொல்லியிருக்காரு எதிர்கட்சி ஓட்டெல்லாம் பிரியக்கூடாது, விஜய் வரணும்னு. அதனால் அவங்க ட்ரை பண்ணாங்க மேக்சிமம். ஈவன் எனக்கு கேள்வி, அமித்ஷா கூட ஃபோனில் கூப்பிட்டு பேசியிருக்காருன்ற மாதிரிலாம் கேள்வி. ஆனால் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆக பாஜக அதிமுகவுக்கு தெளிவாக தெரியுது, தங்கள் கூட்டணியால் தங்களால் மட்டுமே திமுக கூட்டணியை ஜெயிக்க முடியாது, வெல்ல முடியாது. அப்போ இன்னொரு சப்போர்ட் தேவை, ஆடட் ஸ்ட்ரென்த் வேணும். அது வந்து திரு விஜய் அவர்கள் கட்சி நம்ம கூட வந்தால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக ட்ரை பண்ணாங்க. பட் இவர் அதுக்கு ஃப்ளாட்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டார் சோஃபார் இன்று வரையில். அதனால் அவரை தண்டிக்கிறாங்க. இதில் அரசியல் இருக்குது. சென்சார் போர்டு இல்லைன்னா ஒரு தீர்ப்பு ஹைகோர்ட் தனி நீதிபதி கொடுக்குறாரு, அந்த தீர்ப்பின் லீகல் ஒப்பீனியன் எதுவும் கேட்காம அடுத்த நிமிஷமே போய் ஃபஸ்ட்டு டிவிஷன் பெஞ்சில் போய் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் அப்பீல் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஆக மொத்தம் நீ இந்த பொங்கல் சீசனில் உன் படம் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அவருக்கு வந்து தண்டிக்கிற மாதிரி தான், பழி வாங்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதில் அரசியல் இருக்குது. இந்த ஓவரால் பிக்சர் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். திரு விஜய் அவர்களுக்கான நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு இது ஒரு சாதகமான சூழல் இருக்குது, அல்லது வந்து கட்சியை 2026 தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணலை, அல்லது சிக்கல்களை தன்னை நேரடியாக சந்திக்கலை, பிரச்சனைகளை எதிர்கொள்ளலை போன்ற பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுகின்ற சூழ்நிலை என்ன பண்ண இருக்கிறாரு விஜய்? 2026 தேர்தல் மிக நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கிறீர்கள்? இல்லை, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் நண்பர் ஒரு விஷயத்தை சொன்னார், அந்த சென்சார் போர்டு இஷ்யூவில் அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரே ஒரு பதில் மட்டும் அவருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடந்துடலான்னு நினைக்கிறேன். சாதாரணமாக வந்து அந்த டிசம்பர் 18 இவங்க சப்மிட் பண்ணுறாங்க அந்த படத்தை. ஜனவரி 9 தான், டைம் நிறைய இருக்குது, ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே முடிஞ்சிடும்ன்றது தான் நார்மல் ப்ரொசீஜர். ஸோ இவங்க 19 அந்த சென்சார் போர்டு மெம்பர்கள் பார்க்குறாங்க, 5 பேர் பார்த்துட்டு சில கரெக்ஷன்ஸ் சொல்கிறாங்க, சிலதை மியூட் பண்ணோன்றாங்க, சிலதை கட் பண்ணோன்றாங்க. எதையுமே வந்து சேலஞ்ச் பண்ணல தயாரிப்பு நிறுவனம். கம்ப்ளீட்டாக அதை வந்து அவங்க சொன்னதெல்லாம் கேரி அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி கொடுக்குறாங்க. 24, 25 ஹாலிடே, அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே வந்து அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. பார்த்தப்போ என்ன சொல்லுது அந்த டீம், 5 பேர் டீமு, ஓகே நீங்கள் ஃபேர் எனப், நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு UA 16+ கொடுத்துட்றோம் அப்படின்னா ஓகே. அவங்க ஒரு கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க, ஓரலாக சொல்லிட்டாங்க, ஆர்டர் வர்றதுக்கு 1 or 2 days வரும்னு இவங்க வந்துட்டாங்க. ஆனால் திடீர்னு வந்து 5 படம் 9 ரிலீஸ் ஆகுது. 5 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 5 பேரில் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்றாங்க. நான் சாதாரணமாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் 5 மெம்பர் பெஞ்செல்லாம் இருக்குது. 3 பேர் ஒரு வகையான தீர்ப்பை சொல்லுவாங்க, 2 பேர் ஒரு வகையான தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனால் 3 பேர் சொன்ன தீர்ப்பு தான் தீர்ப்பு. இது வந்து டிசென்ட் தான், அவ்வளோதான். அப்போ 5 பேரில் 4 பேர் வந்து தேசப்பற்றை பற்றியோ இராணுவத்தை பற்றியோ மத உணர்வை பற்றியோ கவலைப்படல. ஒரே ஒரு ஆள் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார், அதுவும் அப்போ பண்ணலை, லேட்டர் தாட். அதனால் இதில் வந்து அப்பட்டமான பாலிடிக்ஸ் இருக்குது. விஜயை வந்து தண்டிக்கணும், பொருளாதார ரீதியாக மானிட்டரியாக அவரை வந்து இது பண்ணணும், நஷ்டத்துக்கு உள்ளாக்கணும்னு தான் திட்டமிட்டு பண்ணுறாங்க. இதில் அரசியல் இருக்குங்க. அடுத்தது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ விஜய்க்கு வந்துங்க 4 முனை போட்டி தான் அப்படின்னு சொன்னால் கூடங்க, டெக்னிக்கலாக களத்தில் 3 அணிகள் தான் சீரியஸ் கண்டெண்டர் ஃபார் பவர்னு நான் கருதுறேங்க. அதிமுக, பாஜக அந்த கூட்டணி, திமுக அந்த கூட்டணி, தாவேகா ப்ளஸ் என்ன வருவாங்கன்றது தெரியாது. அப்போ இந்த 3 பேருக்குமே ஒரு ஃபியர்ஸ் பேட்டில் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்குங்க. இதில் வந்து அநேகமாக வந்து யார் வெற்றி பெற்றாலும் ரொம்ப குறுகிய மார்ஜின்ஸில், நேரோ மார்ஜின்ஸில் தான். அதனால் ஒரு சில கட்சிகள் இப்படி அப்படி இனம் மாறினா கூட 100 ஓட்டு 1000 ஓட்டுலலாம் பல தொகுதிகளில் வெற்றி தோல்வி தீர்மானிக்க போகிற ஒரு எலெக்ஷனாக இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலடைலாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்படியே ரொம்ப அதான் அன்பிரிடிக்டபுளாக இருக்குங்க. அதனால தான் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி இந்த பொங்கலுக்காக ஒரு 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க.
அதுவே ஒரு பெரிய தொகை தாங்க மக்களுக்கு, சாதாரண ஆட்களுக்கு. ஆனால் அதுக்கு இணையான தொகையை ஒவ்வொரு மந்திரியும் அவங்க தொகுதியில் கொடுத்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நேரு தொகுதியில் இன்றைக்கி ஒரு 45,000 பேருக்கு மோர் தென் 3,500, அதாவது கவர்மெண்ட் கொடுக்கறது இல்லாமல் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறதுன்றா, தே ஆர் ஒரீடு, தே ஆர் ஆக்சுவலி ஒரீடு தட்டு இந்த மாதிரி வந்து கேக் வாக் மாதிரி ஒரு சில மாதங்களுக்கு வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமை இல்லை. அப்போ டிஎம்கே வந்து உண்மையில் கேக் வாக்குன்னு தான் நினச்சாங்க. ஆனால் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்ததும் தாவேக்கா வந்து சீரியஸாக களத்தில் இறங்கி நாங்கள் வந்து வரலாறு படைக்க போகிறோம், அதாவது 67, 77, 2026 அப்படின்ற மாதிரி வந்தப்போ நிச்சயமாக வந்து இன்றைக்கி வந்து டிஎம்கே இஸ் இன் பேனிக் தாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் விஜய் நினைக்கிறீங்க நீங்கள்? விஜய் ஃபேக்டர் அக்ரிவேட் பண்ணியிருக்கு. ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குது, எல்லா செக்ஷனும் டிஸாட்டிஸ்ஃபைட் இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்றாங்க. ரைட், அது 26ல் பார்த்தா தெரியும். ப்ரோ இன்கம்பன்சி இருக்குன்னா ஏங்க 3000 4000 ஆல்ரெடி அஷ்யூர்ட்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு? இல்ல மந்திரி அஷ்யூர் பண்ணல, கொடுக்கறதா சொல்லிருந்தாங்க. இல்ல சார், நான் சொல்றது கவர்மெண்ட் கொடுத்தத சொல்ல. அபார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஒவ்வொரு டிஎம்கே மினிஸ்டரும் கேண்டிடேட். இப்போ கரூர்ல செந்தில் பாலாஜி தீபாவளிக்கு 40,000 பேருக்கு அண்டா குண்டாலாம் கொடுக்குறாரு. இஃப் தே ஆர் ஸோ கான்ஃபிடென்ட்டு எங்களுக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்குதுன்னா இவங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ரைட் ரைட் ரைட்.